ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிட்டிசைசிங் பதிவு. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண போகிறோன்னா, சில டாக்ஸிக் தமிழ் சினிமா ஃபேன்ஸ். எனக்கு அவ்வளோக்கு இந்த மூவிஸ்லையோ அப்புறம் சீரீஸ்லையோ ஈடுபாடு எதுவும் கிடையாது. ஆனால் சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சூர்யா சாரை மட்டும் பிடிக்கும். அதனால் என்ன பண்ணேன், கருப்பு படம் ரிலீஸ் ஆன FDFS அன்னைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த படத்தை நான் சும்மா சொல்லக்கூடாது, RJBயோட ஒரு தனித்துவமான டைரக்ஷன்லேயும் சாய் அபியங்கரோட பட்டைய கிளப்புற மியூசிக்லேயும் நடிப்பு நாயகனோட ஒரு பயங்கரமான நடிப்பில் படம் ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. சரி, கொடுத்த காசு வேஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக வெளியே வந்தேன். அப்புறம் திடீர்னு என் மனசுக்குள்ளே ஒரு டவுட்டு, இந்த மாதிரி நம்ம தான் நிறைய படமோ இல்லை சீரீஸோ அவ்வளோக்கு பார்க்க மாட்டோமே, நம்மளுக்கு மட்டும்தான் இந்த படம் நல்லா இருக்கா இல்லை தமிழ் சினிமா ஆடியன்ஸான எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பப்ளிக் ஆடியன்ஸ் ரிவ்யூ பார்த்தேன். அதில் மேக்ஸிமம் எல்லோரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லியிருந்தாங்க. சில பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி படத்தில் அவ்வளோக்கு லாஜிக்கே இல்லை, படத்தில் கதையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி, இதை கூட விடுங்க, அது அவங்களோட காமன் திங், அவங்க அதை சொல்கிறாங்க. இன்னொருத்தரை நான் பார்த்தேன், அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கருப்புங்கிற ஒரு ரிலீஜியஸ் மேட்ரை படத்துலேருந்து எடுத்துட்டா படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பேட்மேன் படத்தில் பேட்மேன் இல்லைனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இதே இந்த ஹாலிவுட் மூவிஸ் மாதிரியான படத்தில், இந்த மாதிரி அயன்மேன் எல்லாம் தார் படத்துக்கு ரிவ்யூ நம்ம கேட்டோம்னா, இந்த சில ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி லாஜிக் இல்லை படத்தில், கதை ஒழுங்காக எழுத, இந்த மாதிரி ரீசனை சொல்லுவாங்களே தவிர, அயன்மேன் படத்தில் அந்த ஷூட் அவர் கிடைக்கலாம் ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தாருக்கு அந்த ஹேமர் கிடைக்கலாம் அவர் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ரீசன்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ்லாம் ரீசனே இல்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால தான் தமிழ் சினிமா இன்னும் வளராமே இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் கிரியேட் ஆகுது. ஏன் ஹாலிவுட் கொடுக்குற சப்போர்ட்டை நம்ம தமிழ் சினிமா அந்த மாதிரி படத்தை எடுக்கும் போது அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.